ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஐஓஎல்சிபி அப்படின்ற ஸ்டாக் அனாலிசிஸ் வந்துட்டு இந்த வீக்கில் பார்த்துருந்தோம். பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோன்னா, அது நல்லாவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருந்த ஒரு ஜோனை பிரேக் பண்ணி அவன் வந்துட்டு நல்லா மேலே போயிட்டுருக்கான். இந்த இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் பிரேக் பண்ணி நல்லா மேலே போயிட்டுருக்கான் அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபர்தராக இப்போ என்ன நடக்கிறான், என்னடா க்ளோசிங் கரெக்டாக இல்லையான்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ரீடெஸ்ட்டை நோக்கி வர மாதிரி வரும். நான் எப்போவுமே சொல்கிறது இதுதான். நீங்கள் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறீங்க, நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ப்ரைஸுக்கும் மூவிங் ஆவரேஜுக்கும் டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி அதிகமாக இருந்தால் மூவிங் ஆவரேஜை நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இப்போது நடந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் இப்போ என்ன நடக்குதுன்னா மூவிங் ஆவரேஜை நோக்கியோ இல்லை பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட் பண்ணுறது ஜோனை நோக்கியோ வருது. ஸோ இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் எப்படி ரியாக்ட் ஆகுது, அவன் அந்த ரீடெஸ்ட் ஜோனை பிரேக் பண்ணி இன்னும் கொஞ்சம் கீழே வரானா இல்லை ரீடெஸ்ட் ஜோன் கிட்டே அரைக்க போகிறானா அப்படின்றத பொறுமையாக இருந்து ட்ரேடு பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியான ஒரு ட்ரேடு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரேட் செட்டப் கிடைச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ட்ரேடு எடுத்தீங்களா இல்லை எடுப்பீங்களா இல்லை எப்படி எடுப்பீங்க அப்படின்ற அனாலிசிஸை இந்த வீடியோட கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அனலைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.